என்னோட பேர் சிவா. நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் வந்து ராஜ்குமார். ஏஜ் வந்து 40 ஆகுது. நான் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கிறேன். என்னோட பேர் மதன். நான் எண்ணூர்லேருந்து வரேன். நான் பிசிஏ முடிச்சிருக்கேன். சர்ச் பண்ணி பார்க்கும்போது யூசிசி வந்து எனக்கு காமிச்சிது. நிறைய இடத்துல பார்த்துருந்தேன். எல்லா இடமே 15 days அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபீல்டில் நம்ம ஒரு 2 year இருக்கோம், நம்மளுக்கே அந்தளவுக்கு எதுவுமே தெரில. 15 நாளில் என்ன சொல்லி தர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ எல்லா இடமும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் இங்கே ஒரு 30 days 30 நாள் இருந்துச்சு. சரி, அப்போ 30 நாளில் கண்டிப்பாக சொல்லி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அங்கே வர்றது இந்த ஃபீல்டுக்குள்ளே இங்கே வர்றது வர எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்லி தருவாங்க போகிறாங்க அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து வேலைக்கு போகிறதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுல எதை சூஸ் பண்ணலான்னு நான் பார்க்கும்போது என்றைக்குமே அழியாத ஃபீல்டான மொபைல் ஃபீல்டை சூஸ் பண்ணேன். அந்த மொபைல் ஃபீல்டில் வந்து எங்கே இன்ஸ்டியூட்டில் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறையா சர்ச் பண்ணி நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து நான் என்கொயரி பண்ணேன். அந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் என்கொயரி பண்ணியில் சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்ஸ்டியூட் வந்து யூனிக் செல்கார். ஜாயின் பண்ணும்போது பேட்ச் வந்து ஃபுல்லாகிடுச்சு. இருந்தாலும் நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால எனக்கு இன்னொரு சீட் அரேஞ்ச் பண்ணாங்க. ஆல்ரெடி இந்த சர்வீஸில் எனக்கு ஒரு 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நார்மலாக டிஸ்பிளே மாற்றுறது, பேட்ரி மாற்றுறது, இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் இருந்து நான் இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். 1.5 வருஷம் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக டெட் மொபைல் வர நம்மகிட்ட வந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் டெட் மொபைல் எல்லாமே நான் வெளியே கொடுத்து சர்வீஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். வெளியே கொடுக்கும்போது கஸ்டமர்கிட்ட டைம் டிலே ரொம்ப ஆச்சுப்போம். ஆனால் வெளியே நம்ம கொடுத்து பண்ணும்போது 10 days வர ஆக்கியிருக்காங்க எங்கள் ஏரியாவில். இதையும் நான் குறிப்பிட்டு வந்து சூஸ் பண்ணேன்னா சாரோட வே ஆஃப் டீச்சிங் தான். முழுக்க படித்தவங்க படிக்காதவங்க, ஏன் ஒரு 5வது படிக்கிற ஒரு பையனுக்கு கூட சாரால் வந்து புரிய வைக்க முடியும். அந்தளவுக்கு இருக்கும் அவரோட வே ஆஃப் டீச்சிங்கு. எந்த ஒரு டாபிக் சொன்னாலுமே அதை வந்து பிரின்சிபல்லேருந்து இப்போ இருக்க டெக்னாலஜிக்கும் அடாப்ட் பண்ணி சொல்லுவார். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுக்கு. ஒரு 2 year ஆன பிறகு காம்போவை விட டெட் மொபைல் அதிகமாக வர ஆரம்பிச்சு. நம்மளுக்கு ஒரு மொபைலை அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு உள்ளே எப்படி சிப் லெவலில் எதுவுமே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ நான் எது தெரியாமல் வந்தானோ அது எல்லாமே எனக்கு பக்காவாக இப்போ தெரிஞ்சிருக்கு. நான் இப்போ நம்ம இடத்துக்கு போய் ஒரு மொபைலை வேலை பார்க்குறவங்களாம் பக்காவாக எல்லாம் பார்க்கலாம். அந்தளவுக்கு எல்லாமே நான் நினச்சேன் இவ்வளோ தான் கற்றுக்கிட முடியும்னு நினச்சி வந்தேன். ஆனால் அதை விட எக்ஸ்ட்ராவே கற்றுட்டு போயாச்சு. இது போக நெக்ஸ்ட்டு எதாவது நம்மளுக்கு டவுட்னா கூட எல்லாமே கிளியர் பண்ணதுக்கு நம்ம சார் இருக்காங்க. சாரை பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிளாஸ் எடுத்த விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாராக இருந்தாலுமே புரியும். இவங்களுக்கு தான் புரியும், கொஞ்சம் படிச்சிருக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக புரியும். அவங்க எடுக்கிறது புரியலை அப்படின்னா அவங்க எங்கே போனாலுமே புரியாது. அந்த மாதிரி அந்தளவுக்கு எனக்கு நல்லாவே எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைடு. நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை டைம் நம்ம டவுட் கேட்டாலுமே அவங்க வந்து கொஞ்சம் கூட கோவப்பட மாட்டாங்க. திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் உள்ளே வரும்போது எலக்ட்ரானிக்ஸில் 0ல் இருந்தேன். இப்போது நான் வெளியே போகிறேன். இப்போ எனக்கு எலக்ட்ரானிக்ஸை பற்றி எது கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும். 100க்கு 100 நான் சொல்லுவேன். கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும் என்னால். எனக்கு கூட டவுட்டு இருந்துச்சு, 1 மாதத்தில் எப்படி வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு நானே யோசிச்சு பார்த்தேன். ஆனால் சாரோட டீச்சிங்கால் கண்டிப்பாக முடியும். யாராக இருந்தாலுமே 1 மாதத்தில் நீங்கள் வந்து இங்கே ஒரு டெக்னீஷியனாக ஆகி வெளியே போக முடியும். இப்போ நான் வந்து அடுத்து வெளியே போய் கடை வைக்க போகிறேன். இப்போ நான் கடை வச்சாலுமே எனக்கு வந்து ஒரு சிப் லெவலில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் என்னால் அட்டன் பண்ண முடியும், அதை சால்வ் பண்ண முடியும். அந்தளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மற்ற இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே செப்பரேட் சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஸ்கீமேட்டிக்கு, அப்புறம் ரீபாலிங்கு, ஐசி ரீபாலிங், அப்புறம் நம்ம ஓசிஏ மிஷின்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்க வந்து எதுவுமே எல்லாமே இன்க்ளூடிங் எங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அது உள்ளே பண்ணிட்டாங்க. அப்புறம் எல்லாமே பெர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ என்கொயரி பண்ணேன். அங்கே வந்து பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மெட்டீரியல் ஸ்கோப் தான் இருக்கும். அதை வச்சு தான் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க, பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக எல்லாருக்கும் ஒரு ஸ்கோப் கொடுத்துருவாங்க. எல்லா மெட்டீரியலுமே இண்டிவிஜுவலாக இருக்கும். நம்மளாலேயும் இப்போ சார் வந்து காலையில் தியரி எடுத்தாங்கன்னா அதை மதியானம் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எங்கே நம்ம இந்த அக்சசரிஸ் வாங்கணும், எங்கே எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், அந்த மாதிரி டீட்டெயிலெலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இவங்க வந்து அதை கூட ஃபுல் டீட்டெயில் எங்கே பெஸ்ட்டாக கிடைக்கும் அண்ட் எங்கே நல்லா ஒரிஜினலாக எந்த மாதிரி வெரைட்டியாக கிடைக்கும், அப்புறம் நம்பிக்கையான ஒரு கான்டாக்ட்ஸு அந்த மாதிரியெல்லாம் கொடுத்தாங்க. இந்த டீச்சிங் இதை அவங்க பிஸ்னஸ் மைண்டாக பண்ணுறதை விட அவங்க கொஞ்சம் நல்லா
எல்லாருமே கற்றுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இதில் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு ஏதோ ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் இவங்க வந்து ஃபுல்லாகவே எனக்கு வந்து இப்போ ஒரு டெட் போர்டுனா கூட நான் அதை எடுத்து என்ன ப்ராப்ளம்னு என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணுறாங்க வித் 1 month ட்ரைனிங்கை விட. எனக்கு வந்து என்னை கேட்டாங்க, எனக்கு வந்து இல்லை எனக்கு வேணாம் ப்ளேஸ்மெண்ட் வேணாம், நான் வந்து டேரெக்டாக போயிட்டு ஷாப் வச்சு நானே வந்து சர்வீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். தென் நம்மளுக்கு எப்போ என்ன டவுட்னாலும் நீங்கள் 1 வருஷமோ 2 வருஷமோ அப்படியெல்லாம் கிடையாது, எத்தனை வருஷமாக இருந்தாலுமே எப்போனாலும் எனக்கு கால் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுவேன். நான் 100% நம்பிக்கையோடு இங்கேருந்து போயிட்டு பிஸ்னஸ் பண்ணி கண்டிப்பாக நாங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிடுவோம். அப்போவும் வந்து நான் சாரை பார்ப்போம்.